ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம பழங்கால மந்திர கண்ணாடி பத்தின ஒரு கதையா பார்க்க போறோம். ஒரு காலத்துல விஜயநகர அரச மாளிகையில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த ஒரு பழைய கண்ணாடி இருந்துச்சு. அத பார்த்தா மந்திரம் நிறைந்த வேற உலகம் தெரியும். அதுக்குள்ள போனா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் ஆர்வ கொள்ளாரில ராஜா அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அதை உத்து பார்த்தாரு. அவ்வளவுதான், கண் சிமிட்டுற நேரத்துல ராஜா அந்த மந்திர உலகத்துக்குள்ள போயிட்டாரு. அங்க பேசும் மரங்கள், ஒளிரும் மலைகள், வண்ணத்து பூச்சிகளா நிறைந்த வானம் அப்படின்னு புதிர் நிறைஞ்ச இடமா எல்லாமே அதிசயமா இருந்துச்சு. ஆனா அங்க போனவங்க திரும்ப வர்றது கஷ்டம்னாங்க. அங்க இருக்கிற கதவு, மரம், சிலைகள் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொன்னாதான் திரும்ப முடியும், இல்லனா அங்க அடங்கி கிடக்க வேண்டியதுதான். ராஜா அதிசய உலகத்துல போன செய்தியை கேட்டு அரண்மனையே சோகத்துல மூழ்கிருச்சு. ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு நாட்கள் ஓடிச்சே தவிர ராஜா மந்திர உலகத்துல இருந்து வரல. ராஜாவை மீட்க யாராவது ஒரு புத்திசாலியா மந்திர உலகத்துக்குள்ள அனுப்ப மந்திரிங்க முடிவு பண்ணாங்க. பலரும் பயந்த போது புத்திசாலியான தெனாலிராமன் ராஜாவை நான் மீட்டு வரேன்னு சொல்லி வந்தான். தன்னோட அறிவையும் தைரியத்தையும் வச்சு ராஜாவை மீட்டு வரலான்ங்கிற நம்பிக்கையோடு தெனாலிராமன் கண்ணாடி வழியா அந்த மந்திர உலகத்துக்குள்ள போயிட்டாரு. மந்திர உலகத்துக்குள்ள போன தெனாலிராமன் அங்க நீண்ட வழிய பார்த்தாரு. அந்த வழியில பெரிய பேசும் கதவுகள் இருந்துச்சு. தெனாலிராமன் பக்கத்துல போனதும் அந்த கதவு, ஏய் தெனாலிராமா, நாங்க சொல்லும் புதிருக்கு விடை சொல். என்னை தொட முடியாது, பிடிக்க முடியாது, ஆனால் அனைவரும் என்னை காண்கிறார்கள். நான் வந்தால் வெளிச்சம் தெரிகிறேன், போனால் இருள் மட்டும் இருக்கும். நான் யார்? இதற்கு பதில் சொன்னால் நீ என்னை கடந்து போகலாம், இல்லாவிட்டால் நீயும் இங்கு கைதியாவாய் அப்படின்னுச்சு. தெனாலிராமன் சொன்னான், நீ சொன்ன புதிருக்கு விடை சூரியன். உடனே கதவு திறந்து தெனாலிராமனுக்கு வழிகாட்டுச்சு. அதை தாண்டி போனப்ப 2வது கதவு கேட்டுச்சு. நான் பேச மாட்டேன், ஆனால் அனைவருக்கும் கதைகள் சொல்வேன். நான் எழுத மாட்டேன், ஆனால் என்னுள் அறிவு நிறைந்திருக்கும். நான் யார்? இதற்கு பதில் சொன்னால் என்னை கடந்து போகலாம்னுச்சு. தெனாலிராமன் சிந்தித்து பதில் சொன்னான், அது புத்தகம். உடனே 2வது கதவும் திறந்து பாதையை காட்டுச்சு. தெனாலிராமன் அந்த பாதை வழியை நடந்து போனப்ப 3வது கதவு தெரிஞ்சிச்சு. பக்கத்துல போனதும் அது சொல்லிச்சு, நான் வேறில்லாமல் வளருவேன், நிழலில்லாமல் பறப்பேன், எங்கிருந்து வந்து எங்கும் செல்வேன். நான் யார்? தெனாலிராமன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். பிறகு சொன்னான், அது மேகம். இப்போ 3வது கதவும் திறந்துச்சு. இப்போ அவனுக்கு முன்னால ஒளிரும் அரண்மனை தெரிஞ்சது. உள்ள போனான். அந்த அரண்மனையில் ராஜா ஒரு பூட்டி அறைக்குள்ள இருந்தாரு. தெனாலிராமன் பக்கத்துல போனப்ப அந்த அரைவாசலில் இருந்த அரக்கன் சிலை தெனாலிராமன் கிட்ட சொல்லுச்சு, ராமா, நீ புத்திசாலிதான். நான் கேக்குற இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சரியான பதில சொன்னா நீ உன் ராசாவை கூட்டிட்டு போகலாம். நீ சொல்லிட்டு, மனிதர்களுக்கு உண்மையான செல்வம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. அன்பும் அறிவும் தான் மனிதர்களுக்கு உண்மையான செல்வம்னு தெனாலிராமன் சொன்ன அந்த நொடியிலே மந்திர உலகம் அமைதியானது. ராஜாவை பூட்டி வச்சிருந்த கதவு தானா திறந்துருச்சு. உடனே தெனாலிராமன் ராஜாவை வெளியே கூப்பிட்டு வந்தான். திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுச்சு. அடுத்த நொடி ராஜாவும் தெனாலிராமனும் அரண்மனையில இருந்தாங்க. அதோட அந்த மாய கண்ணாடியும் சாதாரண கண்ணாடியா மாறிடுச்சு. அரசனும் மந்திரிங்களும் தெனாலிராமனுக்கு நன்றி சொன்னாங்க. ராஜா திரும்ப வந்ததால விஜயநகரத்து மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கதை எப்படி இருந்துச்சு? வாழ்க்கையிலும் பல கதவுகள் இருக்கும். அதை திறக்கிற சாவி எப்போதும் நம் அறிவும் நம் நல்ல மனமும் தான். அடுத்த ஒரு கதையோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். டாடா.